தமிழக அரசியலில் விஜய் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமா? தமிழக அரசியல் வரலாறு எப்போதும் சினிமா பிம்பங்களுக்கும் திராவிட சித்தாந்தங்களுக்கும் இடையிலான ஒரு பிணைப்பாகவே இருந்துள்ளது. எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை நிரப்ப முயன்ற பலரில் தளபதி விஜய் அவர்களின் வருகை 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் தனது கட்சியை தொடங்கிய போது அது வெறும் ரசிகர் மன்றத்தின் நீட்சியாக இருக்காது என்பதை தெளிவுபடுத்தினார். தமிழக வெற்றிக் கழகம் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற சமத்துவ கொள்கையை இலக்காக கொண்டு ஊழலற்ற நிர்வாகம், மதச்சார்பற்ற அரசியல் மற்றும் சமூக நீதி என்பவற்றை முக்கிய இலக்காக கொண்டு உருவாக்கப்பட்டது. தற்போது தமிழகத்தில் தேர்தல் முடிந்துள்ள நிலையில் பல்வேறு கருத்து கணிப்புகள் மற்றும் கள நிலவரங்கள் விஜயின் வருகை எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை விளக்குகின்றன. பாரம்பரியமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இடையிலான இருமுனை போட்டியாக இருந்த தமிழக அரசியல் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால் மும்முனை போட்டியாக மாறியது. குறிப்பாக முதன்முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களிடையே விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாக்கு வங்கிகளில் சரிவை ஏற்படுத்தியது. சில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்றக் கழகம் 60 முதல் 100 இடங்கள் வரை பிடித்து ஒரு கிங் மேக்கர் இடத்தையோ அல்லது பிரதான எதிர்க்கட்சி இடத்தையோ பிடிக்கும் என கணிக்கின்றன. தமிழகத்தின் மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை ரசிகர்களாக கொண்டிருப்பது விஜயின் மிகப்பெரிய பலம். நிர்வாக ரீதியான ஊழல் புகார்கள் இல்லாத ஒரு புதிய அரசியல் முகமாக அவர் பார்க்கப்படுகிறார். திமுக, அதிமுக மீது அதிருப்தியிலுள்ள நடுநிலை வாக்காளர்களுக்கு அவர் ஒரு சிறந்த மாற்றாக தெரிகிறார். மாவட்ட மற்றும் கீழை அளவில் திமுக மற்றும் அதிமுக போன்ற பலமான கட்சி அமைப்புகளை குறுகிய காலத்தில் உருவாக்குவது சவாலானது. திராவிட மற்றும் தமிழ் தேசிய அரசியலுக்கு இடையே தனது தனித்துவமான பாதையை மக்களிடம் கொண்டு செல்வதில் இன்னும் கூடுதல் தெளிவு தேவைப்படுகிறது. விஜயின் வருகையை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வாக்கு பிரிப்பாளர் காரணியாக பார்த்தாலும் களத்தில் அவரது செல்வாக்கை குறைத்தும் மதிப்பிடப்படவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனது வாக்கு வங்கியை தக்கவைக்க போராடுகிறது. நாம் தமிழர் கட்சியின் சீமான் போன்றவர்கள் விஜயின் வருகையை கொள்கை ரீதியாக விமர்சித்து வந்தனர். விஜயின் அரசியல் வருகை என்பது வெறும் திரை நட்சத்திரத்தின் ஆசை என்பதை தாண்டி தமிழக அரசியலில் ஒரு தலைமுறை மாற்றத்தை நோக்கிய நகர்வாகவே உள்ளது. 2026 தேர்தல் முடிவுகள் அவர் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராகும் பாதையில் இருக்கிறாரா அல்லது ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக உருவெடுப்பாரா என்பதை தீர்மானிக்கும். எவ்வாறு இருப்பினும் தமிழக அரசியல் இனி பழையபடி இருக்கப் போவதில்லை என்பது மட்டும் உறுதி. விஜய் தனது கட்சியை ஒரு இயக்கமாக மாற்றுவதற்கு கையாண்ட நுணுக்கமான உத்திகள் மற்றும் அதன் விளைவுகளை நோக்கலாம். விஜய் தனது கட்சியை அறிவித்தவுடன் செய்த முதல் வேலை வெறும் ரசிகர் மன்றங்களை மட்டும் நம்பியிருக்காமல் தொழில்முறை அரசியல் ஆலோசகர்களை பணிக்கமர்த்தியது. கைபேசி செயலி மற்றும் வாட்ஸ்அப் வழியாக சுமார் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் இலக்கை வரட்டினார். இது பாரம்பரிய கட்சிகளை திகைக்க வைத்தது. நகரங்களை தாண்டி தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களின் கிராமப்புறங்களில் தன்னார்வலர் படைகளை உருவாக்கியது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. விஜய் தனது அரசியல் நிலைப்பாட்டை வெறும் நல்லாட்சி என்பதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அவர் கையாண்ட சில முக்கியமான துருப்புச்சீட்டுகள் குடும்ப தலைவிகளுக்கான பிரத்யேக திட்டங்கள் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் வாக்குறுதிகள் மூலம் அதிமுக மற்றும் திமுக வசமிருந்து பெண் வாக்காளர்களை தன் பக்கம் இழுத்தார். அவர் திராவிட சித்தாந்தத்தையும் தமிழ் தேசியத்தையும் இணைத்து ஒரு புதிய வகை அரசியல் பாதையை முன்னெடுத்தார். இது பிஜேபி வளர்ச்சியை தடுக்கும் அரணாகவும் அதே சமயம் திமுகவுக்கு மாற்றாகவும் தன்னை நிலைநிறுத்த உதவியது. 2026 தேர்தல் களம் விஜயை மையப்படுத்தியே சுழன்றது. ஆரம்பத்தில் தனித்து போட்டியென்று முழங்கினாலும் கள நிலவரத்தை கருத்திற்கொண்டு சிறிய கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளுடன் அவர் ஏற்படுத்திய நிழல் கூட்டணி அவருக்கு பெரிய பலத்தை சேர்த்தது. அதிகாரம் என்பது மக்களிடம் இருக்க வேண்டும், அறிவாலயத்திலோ அல்லது போயஸ் தோட்டத்திலோ அல்ல. இது விஜயின் தேர்தல் பிரசாரத்தில் எதிரொலித்த முக்கியமான வாசகம். நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ பண்பு சினிமாவில் இருப்பது போன்ற உணர்ச்சிகரமான பேச்சுக்களை தவிர்த்து மிகவும் நிதானமான மற்றும் முதிர்ச்சியான பேச்சுக்களால் அவர் நடுநிலை மக்களை கவர்ந்தார். கட்சி ரீதியாக பல்வேறு துறைகளுக்கு வல்லுநர்களை நியமித்து அரசின் குறைகளை சுட்டிக்காட்டிய விதம் அவர் ஒரு பொறுப்பான அரசியல்வாதி என்பதை உறுதிப்படுத்தியது. தனது வேட்பாளர் பட்டியலில் மற்றும் சிறுபான்மையின மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கும் 50% அதிகமான இடங்களை வழங்கியது ஒரு மைல்கல்லாக பார்க்கப்பட்டது. சட்டமன்றத்தில் பங்களிப்பு தேர்தலுக்கு பின்னர் சட்டமன்ற உறுப்பினராக விஜய் தனது தொகுதியிலும் சபையிலும் முன்வைக்கும் வாதங்கள் அவர் நீண்டகால தலைவராக நீடிப்பாரா என்பதை தீர்மானிக்கும். எதிர்க்கட்சிகளின் கடும் விமர்சனங்களுக்கு நடுவில் தரவுகளுடன் கூடிய அவரது பதில்கள் தமிழக அரசியலின் தரத்தை உயர்த்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்.
கல்வி மற்றும் ஊக்கத்தொகை அரசியல் கட்சிகள் தொடங்குவதற்கு முன்பே 234 தொகுதிகளிலும் தொகுதி வாரியாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விஜய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கியது ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது. அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பே 24 தொகுதிகளிலும் தொகுதி வாரியாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விஜய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கியது ஒரு முக்கியமான உத்தியாக பார்க்கப்படுகிறது. இது மாணவர்களை மட்டுமல்லாமல் அவர்களின் பெற்றோர்களையும் நேரடியாக சென்றடைந்தது. கல்வி கற்ற இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வருவதன் மூலம் அரசியல் என்பது படித்தவர்களுக்கானது என்கின்ற பிம்பத்தை அவர் உருவாக்க முயல்கிறார். விஜய் பயிலகங்கள் மற்றும் மக்கள் சேவை கட்சி அறிவுக்கு பிறகு மாநிலம் முழுவதும் தொடங்கப்பட்ட இரவு நேர பாடசாலைகள் மற்றும் நூலகங்கள் கட்சி கிளைகளை அறிவு மையங்களாக மாற்றின. பாரம்பரிய கட்சிகள் அன்னதானம் மற்றும் பணப்பட்டுவாடாவில் கவனம் செலுத்திய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அறிவு சார்ந்த மேம்பாட்டில் கவனம் செலுத்தியது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம். உலகளாவிய பார்வை விஜயின் பொருளாதார கொள்கைகள் குறித்து கசிந்துள்ள தகவல்கள் சில சுவாரஸ்யமான மாற்றங்களை முன்வைக்கின்றன. தமிழகத்தை ஒரு குளோபல் டேக் ஆஃபாக மாற்றுவது மற்றும் 2ஆம் நிலை நகரங்களில் ஐடி நிறுவனங்களை விரிவுபடுத்துவது, விவசாயிகளுக்கான நேரடி மானியம் மற்றும் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்யும் புதிய சட்டங்கள், காலநிலை மாற்றத்துக்கு எதிராக பசுமை திட்டங்களை முன்னெடுப்பது மற்றும் நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை அளிப்பது. தலைவன், தோழன், தொண்டன் திரைப்படங்களில் மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் பொது இடங்களில் அவர் காட்டும் எளிமை, உணவகங்களில் வரிசையில் நிற்பது, தொண்டர்களுக்கு இயல்பாக உரையாடுவது இளைஞர்களிடையே அவருக்கு ஒரு சக மனிதன் என்கின்ற அந்தஸ்தை வழங்கியது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவிடம் இருந்த ஒரு எட்ட முடியாத ஆளுமையை விட மக்களுடன் எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைவராக அவர் தன்னை முன்னிறுத்தினார். புதிய தகவல்களின்படி விஜய்க்கு முன்னால் உள்ள மிகப்பெரிய சவால் திராவிட மாடல் மற்றும் சமூக நீதி என்ற தத்துவ ரீதியான பிணைப்பை உடைப்பதுதான். அவர் கையில் எடுக்கும் லஞ்ச ஊழல் எதிர்ப்பு முழக்கம் பெரிய அளவில் எடுபட்டாலும் சாதிய ரீதியிலான அரசியல் அழுத்தங்களை அவர் எப்படி கையாளப் போகிறார் என்பது இன்னும் புதிராகவே உள்ளது. இருப்பினும் அவரது கட்சியின் உள்கட்டமைப்பில் 33% இடங்களை பெண்களுக்கு ஒதுக்கியிருப்பது மற்றும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது பாரம்பரிய அரசியலுக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்துள்ளது. இந்திய ஒன்றிய உறவு குறித்த விஜயின் தெளிவான நிலைப்பாடுகள் தேசிய கட்சிகளுடனான அவரது உறவை எப்படி மாற்றும் என்பது கவனிக்கத்தக்கது. விஜய் ஒரு சினிமா நட்சத்திரமாக மட்டுமல்லாமல் ஒரு முழு நேர தலைவராக தன்னை வடிவமைத்துக் கொள்ளும் முறையை தெளிவாக காட்டுகிறது. 2026க்கு பிந்தைய தமிழக அரசியல் மேடையில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நிலை பெற்றிருக்கிறார். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு சினிமா நட்சத்திரத்தின் வருகை என்பது புதிய நிகழ்வல்ல. ஆனால் நடிகர் விஜயின் வருகை என்பது முந்தைய காலங்களில் இருந்த பிம்ப அரசியல் மற்றும் தற்போதைய தரவுசார் அரசியல் ஆகிய இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு முக்கியமான புள்ளியில் நிகழ்ந்திருக்கிறது. அவரது அரசியல் பயணத்தின் சாராம்சத்தையும் அதன் நீடித்த தாக்கத்தையும் இவ்வாறு நோக்கலாம். கடந்த 50 ஆண்டுகால தமிழகம் கண்டு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இருமுனை போட்டி விஜயின் வருகையால் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இது வெறும் 3வது அணியின் உருவாக்கம் மட்டுமல்ல, தமிழக வாக்காளர்களின் உளவியலில் ஏற்பட்ட மாற்றத்தின் வெளிப்பாடு. மாற்று என்று வந்தவர்கள் எல்லாம் தோல்வியடைந்த நிலையில் விஜய் ஒரு வெல்லக்கூடிய மாற்று என்கின்ற நம்பிக்கையை இளைஞர்களிடம் விதைத்திருக்கிறார். இது தமிழக ஜனநாயகத்தை பன்முகத்தன்மை கொண்டதாக மாற்றியிருக்கிறது. திராவிட அரசியலின் சமூக நீதி மற்றும் தமிழ் தேசியத்தின் மண் சார்ந்த உரிமை ஆகிய இரண்டுக்கும் இடையே விஜய் ஒரு நடுத்தர பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் ஈவரா, பெரியார், காமராஜர் மற்றும் அம்பேத்கர் ஆகியோரை தனது வழிகாட்டிகளாக முன்னிறுத்துவது அவர் எந்த ஒரு ஒருதலைபட்சமான சித்தாந்தத்துக்குள்ளும் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என்பதை காட்டுகிறது. இந்த அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல் என்பது உலகளாவிய அளவில் தற்போது வெற்றி பெற்று வரும் ஒரு பாணியாகும். விஜயின் வருகையினால் ஏற்பட்ட மிகப்பெரிய வெற்றி என்பது அரசியலில் இருந்து விலகி நின்ற அல்லது அரசியலை வெறுப்புடன் பார்த்த தலைமுறை இளைஞர்களை தேர்தல் அரசியலுக்குள் கொண்டு வந்ததுதான். 2026 தேர்தலில் முதன்முறையாக வாக்காளர்களின் வாக்குகள் தீர்மானிக்கும் சக்தியாக மாறியதில் விஜயின் பங்கு அலாதியானது. இது தமிழகத்தின் அடுத்த 20 ஆண்டுகால அரசியலை தீர்மானிக்கும் ஒரு புதிய தலைமுறை தலைமையை தயார் செய்திருக்கிறது. பிம்பத்திலிருந்து கொள்கைக்கு ஆரம்பத்தில் வரும் ரசிகர்களை வைத்து என்ன செய்வார் என்ற விமர்சனங்களுக்கு தனது நிதானமான செயற்பாடுகள், ஆழமான உரைகள் மற்றும் முறையான கட்சி கட்டமைப்பு மூலம் விஜய் பதிலளித்திருக்கிறார். சினிமாவில் அவர் பேசிய வசனங்களை விட நிஜ வாழ்க்கையில் அவர் எடுத்த நிர்வாக ரீதியான முடிவுகள் அவரை ஒரு முதிர்ச்சியான தலைவராக காட்டியுள்ளது. எந்தவொரு புதிய சக்தியும் எதிர்கொள்ளும் ஆட்சி கட்டிலை தகர்க்கும் சவால் விஜய்க்கு உண்டு.
தேர்தல் வெற்றி என்பது ஒரு மைல்கல் மட்டுமே. ஆனால் ஆட்சியில் அமர்ந்த பிறகு அவர் வழங்கும் நிர்வாகத் தரம்தான் அவரது உண்மையான வெற்றியை குறிக்கும். ஊழலற்ற நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல் ஆகியவற்றில் அவர் காட்டும் உறுதிப்பாடே அவரை எம்ஜிஆருக்கு இணையாக ஒரு மக்கள் தலைவராக நிலைநிறுத்துமா அல்லது ஒரு தற்காலிக அரசியல் அலையாக மாற்றுமா என்பதை தீர்மானிக்கும். விஜயின் அரசியல் வருகை என்பது தமிழகத்தின் அரசியல் மறுமலர்ச்சியின் ஒரு பகுதியாகும். இது பழமைவாத அரசியல் உத்திகளை மாற்றியமைத்திருக்கிறது. 2026க்கு பிந்தைய தமிழகம் புதிய சிந்தனைகளையும் இளைஞர்களின் பங்களிப்பையும் தொழில்நுட்பம் சார்ந்த நிர்வாகத்தையும் கொண்ட ஒரு மாநிலமாக உருவெடுக்க விஜய் ஒரு வினையூக்கியாக செயற்பட்டிருக்கிறார். அவரது பயணம் என்பது அதிகாரத்தை நோக்கியது மட்டுமல்ல, தமிழக அரசியலின் தரத்தை ஒரு படி மேலே உயர்த்துவதற்கான ஒரு வரலாற்று வாய்ப்புமாகும். தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்துக்கான முகமாக தன்னை வடிவமைத்துக் கொண்ட விஜயின் வெற்றி அவர் மக்களின் நம்பிக்கையை தொடர்ச்சியாக இப்படி கையாள்கிறார் என்பதில் தான் அடங்கியிருக்கிறது. தமிழக அரசியலில் விஜய் அவர்களின் வருகை என்பது வெறும் ஒரு நட்சத்திரத்தின் இடமாற்றமல்ல, அது ஒரு தேக்கமடைந்த அரசியல் குட்டையில் வீசப்பட்ட ஒரு பெருங்கல். அரை நூற்றாண்டு காலமாக தமிழகத்தை ஆண்டு வரும் திராவிட கட்சிகளின் பிம்பங்களுக்கு மத்தியில் மாற்றமென்ற ஒற்றை சொல்லை மூலதனமாக வைத்து அவர் களம் கண்டிருக்கிறார். விஜயின் பலம் என்பது அவர் பின்னால் அணிவகுக்கும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் மட்டுமல்ல, மாறாக பாரம்பரிய அரசியலின் மீது சலிப்படைந்த நடுநிலை வாக்காளர்களின் எதிர்பார்ப்பும் தான். அவர் கையில் எடுத்திருக்கின்ற சமூக நீதி மற்றும் மதச்சார்பற்ற அரசியல் ஆகிய ஆயுதங்கள் அவரை திராவிட அரசியலின் நீட்சியாகவும் அதே சமயம் நவீன காலத்துக்கு ஏற்ற மாற்று அரசியலாகவும் அடையாளப்படுத்துகின்றன. எதிர்கால தமிழகம் விஜயை வெறும் நடிகராக அல்லது ஒரு கட்சித் தலைவராகவோ மட்டும் பார்க்கப் போவதில்லை. அவர் முன்வைக்கும் ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்ட செயற்பாடுகள் எந்த அளவுக்கு பாமர மக்களை சென்றடைகின்றன என்பதில்தான் அவரது வெற்றியின் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு சகாப்த மாற்றத்தை எதிர்நோக்கி நிற்கிறது. பழைய அரசியல் பாணிகள் காலாவதியாகிக் கொண்டிருக்கும் சூழலில் புதிய சிந்தனைகளும் இளைஞர்களின் வேகமும் கொண்ட விஜயின் அரசியல் பயணம் தமிழகத்தை ஒரு புதிய முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்லும் என்ற நம்பிக்கை பிறந்திருக்கிறது. 2026க்கு பிந்தைய தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தவிர்க்க முடியாத அத்தியாயமாக ஏற்கனவே பதிவாகிவிட்டது. அதிகாரத்தை கைப்பற்றுவதை விட மக்களின் இதயங்களில் இடம் பிடித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதே விஜயின் முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய வரலாற்று பொறுப்பு. அந்த பொறுப்பை அவர் எவ்வாறு கையாள்கிறார் என்பதை பொறுத்தே தமிழகத்தின் எதிர்காலம் அமையும். தமிழகத்தின் எதிர்காலம் மாத்திரமல்ல, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய எதிர்காலமும் இதில்தான் அமைந்திருக்கிறது.